தினம் பாடும் மனமே யோகங்கள் கூடும் ஸ்ரீராகவேந்திரம் குரு ராகவேந்திரம் தினம் பாடும் மனமே யோகங்கள் கூடும் தீராத துயரம் தானாக விலகும் தீபாகும் குருவின் சரணாரவிந்தம் தீராத துயரம் தானாக விலகும் தீபாகும் குருவின் சரணாரவிந்தம் மந்திராலயனே குருவே சரணம் மாமாதவனே குருவே சரணம் பந்தோங்களையே வாழ்வின் தருணம் வனவாசமையும் திருவே சரணம் சுகமாக காலை விடுகின்ற நேரம் துறையெங்கும் கேட்கும் குரு சுப்பிரபாதம் ஜகம் வாழ வந்த ஸ்ரீராகவேந்திரன் சயனம் கலைத்தே சீரருளும் நேரம் ஸ்ரீமூல ராம பத பங்கஜலோல பிருங்க ஸ்ரீமூல கோத மதுரம் சுதாப்தி சந்திர ஸ்ரீவியாசராஜ விதுஷாம்பர திவ்யமூர்த்தே ஸ்ரீராகவேந்திர பவதாத்தவ சுப்பிரபாதம் மனதோடு நின்று தினம் பேசும் நாதன் மறைவாக நின்று உலகாடும் வேந்தன் கனிவோடு வந்து நடமாடும் தேவன் காருண்யமேகன் ஸ்ரீராகவேந்திரன் மந்திராலய நிவாசாய சீதகோமூர்த்தயே மத்வமதவர்த்தனாய ஸ்ரீராகவேந்திராய மங்களம் ராகவேந்திராய மங்களம் ஸ்ரீராகவேந்திராய மங்களம் ராகவேந்திராய மங்களம் குரு ராகவேந்திராய மங்களம் ராகவேந்திராய மங்களம் ஸ்ரீராகவேந்திராய மங்களம் ராகவேந்திராய மங்களம் குரு ராகவேந்திராய மங்களம். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒளிமயமான எதிர்காலத்திலே நாம் வரம் தரும் ஆலயங்கள் தலைப்பிலே நாம் பார்த்துக் கொண்டிருக்கும் ஆலயங்களிலே காஞ்சிபுரத்துல ஒரு பெரிய செல்வந்தர், நான் இது சொல்லுது நான் ஒரு முன்னொரு காலத்திலே நடந்த கதை அப்படின்னா பொய்யின்னு அர்த்தம் இல்ல, இது உண்மையில் நடந்த சம்பவம். காஞ்சிபுரத்துல ஒரு பெரிய பணக்காரர், அவருக்கு ஒரு பொண்ணு, ஆனா இவ்வளவு செல்வம் இருந்தும் அந்த பொண்ணுக்கு குழந்தை இல்லை. அந்த பணக்காரருடைய பெண்ணு ரொம்ப வருத்தப்பட்டு, என்னடா நமக்கு இவ்வளவு செல்வம் இருக்கு, நமக்கு ஒரு குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லும் போது, அப்ப யாரோ சொல்றாங்க, இது மாதிரி திருக்கழுக்குன்றத்துல இருக்கிற சிவபெருமானை நீங்கள் தரிசனம் செய்து அப்ப பண்ணீங்கன்னா அதற்குரிய பரிகாரங்களை நிறைவேற்றினால் உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்பெல்லாம் நம்ம இந்த பஸ் காரணம் கிடையாது, அதனால அவங்க வண்டி கட்டிட்டு காஞ்சிபுரத்துல திருக்கழுக்குன்றம் போறாங்க. திருக்கழுக்குன்றம் போற வழியிலேயே அந்த பெண்ணுக்கு மாதவிடாய் வந்து விடுகிறது. உங்களுக்கு தெரியும் என்னன்னு, அந்த பெண்ணுக்கு தான் குழந்தை பிறகுறதுக்காக தான் கூட்டு போறாங்க, இதை வேண்டிக்கிறதுக்காக. மாதவிடாய் வந்து விடுகிறது. அப்போ போற வழியில வந்துட்டதுனால அப்ப கோயிலுக்கு போக முடியாது, ஐயோ கோவில் தீட்டாயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த காஞ்சிபுரத்துல திருக்கழுக்குன்றத்துக்கு இது வழியா போறாங்க. அப்ப போகும்போது, அதாவது நான் சொல்கிற இந்த மதுராந்தகம் கருங்குழி இந்த கீழ்வலம் கிராமம் வழியாக அவர்கள் போகும்போது அப்ப அவங்களுக்கு ஒரு அசரீரி குரல் கேட்கிறது. என்ன கேட்குது அப்படின்னா, உன் பெண் மாதவிடாய் ஆனாலும் பரவாயில்லை, இங்க இருக்கிற குளத்துல மூழ்கி எழுந்து பக்கத்திலேயே இருக்கிற என்ன நீ பார்த்தேன்னா அந்த பொண்ணுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு ஒரு அசரீதி கேட்குது. சரி, இவங்க உடனே அதை தெய்வ வாக்கா எடுத்துட்டு
உடனே அங்கே இருக்கிற இந்த இப்ப நான் சொன்ன பாருங்க இந்த வரதராஜ பெருமாள் குளம் என்று, அந்த குளத்திலே அந்த பெண்ணை நீராட்டுகிறார்கள். முங்கி எழுந்து நேர வந்து அங்க இருக்கிற அசலி அம்மனை அவங்க தரிசனம் பண்றாங்க. பண்ணா உடனே அவர்கள் ஊருக்கு செல்கிறார்கள். ஊருக்கு சென்றவுடன் அந்த பெண் கருத்தரிக்கிறாள். இந்த கதையினால் நமக்கு புரிவது என்ன அப்படின்னு சொன்னா, மாதவிடாய் இருக்கிறவர்கள் கோயிலுக்கு போகணுன்றதுக்காக இது சொல்லல. அது வந்து கோயிலுக்கு போக கூடாது. அன்னைக்கு அந்த அசரீதி வாக்கு சொன்னதை வச்சு நம்ம அதனால என்ன வீரமணி ராஜு தப்பா சொல்றாரு கோயிலுக்கு போலாமான்னு நினைக்காதீங்க. இது வந்து அந்த காலத்தில் நடந்ததாக சொல்லப்படும் ஒரு சம்பவம். எனவே இதுல நம்ம இருக்கிற உண்மையை, இந்த சக்தியை, அந்த நல்லதை தான் நம்ம எடுத்துக்கணும். என்னன்னா அந்த அம்பாள் கோயிலுக்கு போனா கண்டிப்பாக பல வருடங்கள் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை உடனே கிடைக்கும் என்பது சத்தியம். அதனாலதான் அந்த கோயில் பக்கத்திலேயே அந்த வரதராஜ பெருமாள் கோயில் அந்த குளம் இருக்கு பாத்தீங்களா, அது பக்கத்திலேயே அந்த பெருமாள் கோயிலும் இருக்கிறது. இந்த திருமாலீஸ்வரர் என்ற ஒரு ஆலயம் இருக்கிறது. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த கிராமத்து மக்கள், அவங்க கிராமத்து ராணி அந்த அசலி அம்மன், அவங்களுக்கு கொஞ்சம் கோபம் ஜாஸ்தி என்று சொல்லுவார்கள். ஆனால் இந்த கோபத்தை தணிப்பதற்காகத்தான் அந்த கோவிலிலே வருஷா வருஷம் அந்த அம்பாளுக்கு ஒரு கல்யாண உற்சவம் நடத்துகிறார்கள். அதனால நீங்கள் எப்பொழுது இந்த மதுராந்தகத்தை கிராஸ் பண்ணி போனாலும் வழியில மதுராந்தகத்துக்கு முன்னாலேயே அந்த கருங்குழி இருக்கு. அங்கிருந்து ரொம்ப பக்கத்துல இருக்கு அந்த கோவில். இந்த கருங்குழி ரயில்வே ஸ்டேஷன் பின்னாடி கீழவலம் போய் அந்த பிடாரி அசலி அம்மனை நீங்கள் தரிசித்தால் அங்க என்ன ஒரு வித்தியாசமான விசேஷம்னா, அந்த கோயில் வழிபாட்டு முறையில ஒரு விசேஷம் உண்டு. இந்த பறை என்று சொல்வார்கள். இந்த மேளம் அடிப்பாங்க பாத்தீங்களா, பரமேளம் சொல்லுவாங்க. அந்த கோயில்ல வழிபாடு இந்த காப்பு கட்டி இந்த பறைக்கு பூஜை பண்ணுவாங்க. ஒரு 8 நாள் காப்பு கட்டி அந்த பறைக்கு பூஜை பண்ணி கடைசியில அந்த பிரசாதத்தை மக்களுக்கு வழங்குவார்கள். அந்த விழா ரொம்ப விசேஷமான விழா. நீங்கள் அதையும் கண்டு கழித்து அசலி அம்மனுடைய அருளுக்கு பாத்திரமாகி அந்த வரதராஜர் குளத்திலே நீங்கள் ஸ்நானம் செய்து அந்த அம்பாளை தரிசித்து நீங்கள் வேண்டும் வரத்தை பெற்றுக்கொள்ளலாம். குழந்தை இல்லாதவர்கள் அந்த ஆலயத்திற்கு சென்றால் உங்களுக்கு குழந்தை கிடைப்பது உறுதி. எனவே மதுராந்தகம் வழியாக எந்த ஊருக்கு நீங்கள் சென்றாலும் அந்த பிடாரி அசலி அம்மனை தரிசனம் செய்து அம்மனுடைய அருளுக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஓம் சக்தி.